வணக்கம். எங்க பொண்ணோட பர்த்டேக்காக கல்யாண் சமுத்ரா போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால காலையில ஒரு 10:00 போல வீட்லேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் பைக்ல போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த டைம். அண்ட் அதுக்காக ஈசிஆர் ரோட பிடிச்சு அந்த வழியா போலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா. பட் நாங்க போன டைம்லயே வெயில் வந்து பயங்கர அதிகமா இருந்துச்சு. அண்ட் போற வழியெல்லாம் வந்து அந்த கடலோட வியூ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா ஒன்லி ப்ராப்ளம் வந்து அந்த வெயில் தான். ஏன்னா ஒதுங்குறதுக்கு கூட அங்க இடம் கிடையாது. அந்த வெயிலெல்லாம் தாண்டி எப்படியோ ரீச் ஆயிட்டோம். பட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கிங். ஏன்னா நாங்க பைக்ல போயிருந்ததுனால எங்களுக்கு என்ன பார்க்கிங் கிடையாது. அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் நிறுத்த சொன்னாங்க. நாங்க டூ வீலர்ல போயிருந்ததுனால எங்களுக்கு கவர்ட் பார்க்கிங் தரல. ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் நிறுத்தியிருந்தோம். ஸோ அங்க பயங்கர வெயில் அடிச்சிருந்துச்சு. பட் அந்த பிள்ளையார் சில பக்கத்துல நிறுத்திக்க சொன்னாங்க. மேபி நாங்க கார்ல போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க கவர்ட் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல பார்க்கிங் இருந்துச்சு. ஆனா டூ வீலர்ல போனதுனால அங்க நிறுத்த முடியல. ஆப்போசிட்ல நிறுத்த சொன்னாங்க. பட் ஆப்போசிட்ல என்ன பயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி திருடு ஏதாவது நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க உள்ளே நிறுத்திக்கோங்க. பட் இட்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிறுத்திட்டோம். போ உள்ள போ உள்ள போ போ. Happy? அங்க பாரு அங்க பாரு. Happy? Yeah, thank you. Nadira. Thank you சொல்லு. Thank you சொல்லு. அதுக்காக பாடுறாங்க. Right சொல்லு. உனக்காக தான் பாடுறாங்க. Thank you சொல்லு. Thank you சொல்லு போ. Thank you சொல்லு. கல்யாண் சமுத்ராவோட வெல்கம் எல்லாமே எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த தொப்பையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ரிசப்ஷன் ஏரியால உட்கார சொன்னாங்க. அப்போ வந்து என் பொண்ணோட பர்த்டே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணிட்டு ஒரு மஃபின் வந்து அவளுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அண்ட் நீங்கள் செக்இன் டைம் வந்து 3 PM அண்ட் செக் அவுட் வந்து 12 PM. பட் நீங்கள் இயர்லியாக போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக போயிட்டோம் அப்படின்னா பேக்கை வந்து அங்கே செக்இன் ஏரியாவில் கொடுத்துட்டு நம்ம அந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்க்கலாம். அம்மு இங்க பாரு. அம்மு குளிக்கிறியா நீயும்? இல்ல அம்மா வேணுமா பலூன் வேணுமா பாப்பாக்கு? வேணுமா? அப்பா வந்துட்டு இருக்காடா ஆன் த வே. தங்கத்துக்கு ஆன் த வே. இங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு வந்து ஸ்விம் ட்ரெஸ் வந்து மேண்டேட்ரி. அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்விம் ட்ரெஸ் இருந்தால் தான் உள்ள ஸ்விம்மிங் பூலில் வந்து இறங்க விடுவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இயர்லியாக செக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேக்கை கொடுத்துட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து பூல் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போய் நம்ம வந்து விளையாடலாம். ஸோ அதை அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த மீன் டைம் எங்களுக்கு வந்து ரூம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறப்பவே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்போ வந்து பூல் மார்னிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் என் டைம் எப்போ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அன்றைக்கி இருக்குது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சஸுமே உங்களுக்கு அன்றைக்கி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு வைஃபை ஆக்சஸும் அதுக்கு வைஃபை ஆக்சஸ்க்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ ஓடிடிஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபயர் டிவி மாதிரி அது கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா ஆக்சஸுமே அவங்க அந்த டேயில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரூம் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸு
அண்ட் இந்த லக்கேஜ்லாம் வைக்கிற ஒரு ஏரியா மாதிரி உங்களுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு பாத் ட்ரெஸ் அண்ட் அங்க ரூம்க்கு போடுற ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் ஷூ பாலிஷர், அயர்ன் பாக்ஸ் எல்லாமே அந்த கபோர்ட்ல இருக்கும். நம்ம அண்ட் அது போக இங்க வந்து லாண்ட்ரிலாம் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக்ல இப்ப நம்ம துணியெல்லாம் போட்டோம்னா அவங்களே எடுத்துட்டு போய் க்ளீன் பண்ணி அயர்ன் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அதுக்கு வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அஹ் என்னென்ன ட்ரெஸ்க்கு என்னென்ன சார்ஜஸ் அப்படிங்கறத அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம இப்போ அதுல ட்ரெஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த சர்வீஸுமே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, பட் இட் இஸ் சார்ஜபிள். அது போக லாக்கர் வச்சிருப்பாங்க, அம்பர்லா வச்சிருந்தாங்க, எல்லாமே அது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அந்த ஏரியாவே கபோர்டு ஏரியாவே ரொம்ப ஏஸ்தட்டிக்கா அண்ட் ரொம்ப நீட்டா அண்ட் கிளீனாகவும் இருந்துச்சு. அந்த ஏரியால நம்ம வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நான் புக் பண்ணியிருந்தது டீலக்ஸ் ட்வின் ரூம். 2 ட்வின் பெட்ரூம் இருக்கும். இல்லை நீங்க நம்ம குழந்தையோட போறோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய பெட்டா அதை மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே அவங்க பண்ணி தருவாங்க. இதுதான் நாங்க புக் பண்ணியிருந்த ரூம். இந்த ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள செக்இன் பண்றப்பவே நமக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுப்பாங்க, அண்ட் சம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. பட் அது செகண்ட் டைம் இப்போ சப்போஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் ரீஃபில் பண்ணுவாங்க. அந்த ரீஃபில் பண்றப்போ நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து அதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாமே நம்ம வந்து செக் அவுட் பண்ற போது நமக்கு பில்லா ஆட் ஆயிடும். நம்ம ரூம் செக்இன் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுமே வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரியா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பால்கனி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் டீலக்ஸ் ட்வின் ரூம் புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு வந்து வியூ வந்து ஜஸ்ட் அ கார்டன் வியூ ஆர் த பேக் சைட் ஆஃப் வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரூம்க்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் ரூம் இருக்கு. ரூம்க்கு ஏற்ற மாதிரி அந்த பால்கனி வியூமே சேஞ்ச் ஆகும். ஸோ நாங்கள் வந்து வெரி பேசிக் அமௌண்ட்ல புக் பண்ணதுனால இந்த ரூமே எங்களுக்கு சஃபிஷியண்டா இருந்துச்சு. அண்ட் இதுவே மோர் தென் எனாஃபாகவும் இருந்துச்சு. அண்ட் அது போக உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அந்த டேக்கு அண்ட் எப்போ வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ஒரு ஷீட்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷீட் ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பெர் டே என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அண்ட் அதற்கான சார்ஜஸையுமே அவங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த ரூமோட கவர்டாவே வந்துடும். அண்ட் அது போக உங்களுக்கு காஃபி அண்ட் டீ மேக் பண்ணணும் அப்படின்னா அதோட எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வித் கெட்டிலோட. இது எல்லாமே காம்ப்ளிமெண்டரி தான். அண்ட் அது போக வாட்டர் பாட்டில் நீங்க எத்தனை டைம் வேணாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கும் அவங்க எந்த சார்ஜஸுமே பண்றது இல்லை, எப்பவுமே ஃப்ரீ தான். ரூம் சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஜஸ்ட் கால் பண்ணீங்க அப்படின்னா ரூம் சர்வீஸுமே அவங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் என்ன ஹெல்ப்னாலுமே இமீடியட்டா நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி ரிசப்ஷன் கனெக்ட் ஆகி அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் எல்லாமே கல்தான் பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அண்ட் குவிக்காவும் இருந்துச்சு. நம்ம ஒரு இஷ்யூ சொல்றோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப குவிக்காவே அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா நாங்க போகிறப்போ டிவி வந்து நார்மல் கேபிள் கனெக்ஷன் தான் எடுத்துச்சு, யூடியூப் ஆர் அதர் ஓடிடிஸ்லாம் எடுக்கல. நாங்க கால் பண்ணி சொல்லவும் உங்க டக்குன்னு வந்து எல்லாமே இந்த ஃபயர் டிவி எல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாத்ரூம் சொல்ல போனா ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. டாய்லெட்ரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப பாஷ் அண்ட் ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போகும்போது நம்ம வந்து அந்த கிளென்லினஸ் நிறையவே பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருந்துச்சு பாத்ரூம் ஏரியா. அண்ட் ஹோல் ரூம்மே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. ரூமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செக்இன் பண்றப்போ எந்த ப்ராப்ளமுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்டையர் ஏரியாவுமே கிளீன் அண்ட் சூப்பரா இருந்துச்சு ரூம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் எங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, நாங்க புக் பண்ணது வந்து வீக் டேஸ்ல. ஸோ வீக் டேஸ்ங்கும் போது உங்களுக்கு அவ்வளவா க்ரௌடும் இருக்க மாட்டாங்க அண்ட் சர்வீஸுமே ரொம்ப குவிக்கா இருக்கும். அண்ட் ஸ்விம்மிங் பூலுமே நீங்க எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரௌட் இல்லாததுனால உங்களால எவ்வளோ நேரம்னாலும் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ஓவர் க்ரௌடியாகவும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். அண்ட் சர்வீஸுமே ரொம்ப குவிக்கா இருக்கும், ப்ரைஸுமே ரொம்ப சீப்பா இருக்கும். அது போக அந்த ரூமை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சரௌண்டிங்ஸ் வந்து ஃபுல்லாவே இந்த பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அந்த ஏரியாவுக்கு வந்து ஓவர் ரிச் லுக் மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ரொம்ப காமா ஒரு பேலஸ்ல நம்ம இருந்தா எப்படி இருக்கோம் அதே மாதிரிதான் இருந்துச்சு. அந்த ஏரியாக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பால்கனி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால அந்த பால்கனிக்குள்ள வழியா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழகா அந்த பூல் ஓவர் ஆல் பூலுமே கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு.
ஸோ அது வழியா நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன நடக்குது கீழே, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பால்கனி வழியாவே நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஆக்சஸுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இருந்துச்சு. மேபி இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரூம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா கீழே பூல் ஆக்சஸ் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறீங்க தங்க? எங்கே போகுது? ஹைட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. கை எடுத்துக்கோ. பால் இல்ல பலூன்ஸ். பலூன் தான் வெடிச்சிரும். நம்ம வீட்ல நிறைய இருக்குது இல்ல. நிப்பா நிப்பா. அதே நில்லு, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. நில்லு தங்கம். நடந்து வராவோ. அழகாப்ல பூல நின்னால அந்த மாதிரி நின்னா அழகா இருக்கலாம். பூ அப்ப எடுத்து கால் வச்சுக்கிறியா? எடுத்துட்டு. அதே இங்க பாரு. அதே இங்க பாரு. இங்க வாங்க. பலூன் பார்க்க போலாம். இங்க வாங்க. டிஜிகாலா என்ன சொன்ன? டிஜிகாலாமா? ஹாப்பியா? அடுத்து நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். வாய் வைக்க கூடாது தங்க, வாய் வைக்க கூடாது. ஹாப்பி ஹாப்பி டிஜிகால். அப்போ குடி போட்டா நல்லா இருக்கா? உனக்கு ஒரு பூ வை, நான் உனக்கு காலை எடுக்கிறேன். உனக்கு ஒரு பூ வைக்கிறியா? நீ எங்க ரெண்டு பேரும் சேர்த்து எடு. சுத்தி இப்படி போய் எனக்கு கூப்பிடுவாளா? நான் அவளை தேடணுமா? நான் போயிட்டேன். ஐடி வேற வருது. நிறைய டைம் பார்த்துக்கோ. போய் ரெடி ஆகிட்டு ஐடி போட்டு சாப்பிடணும், பசிக்குது எனக்கு. நாங்களும் கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டா 4:30க்கு வந்து ஹை டீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவுமே காம்ப்ளிமெண்டரி தான். நீங்க ரூம் புக் பண்ணும்போது அதுவுமே காம்ப்ளிமெண்டரியா வந்துடும். அது 4:30க்கு எக்ஸாக்டா ஹை டீன்னு ஒரு அந்த தாஜ்மஹால் கீழே ஒரு பிளேஸ் இருக்கும், அதுல தான் ஹை டீ நடக்கும். அதுல வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அது போக லைவா டீ காஃபி, வெரைட்டி ஆஃப் டீஸ் அண்ட் எல்லாமே மேக் பண்ணி கொடுப்பாங்க. அது போக ஏதாவது லைவ் கவுண்டர்லேயும் பண்ணி தந்தாங்க. ஹை டீலையும் உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. வெஜ்ல வந்து நாங்கள் போன அன்னைக்கு ஆலோ சமோசா, வெஜ் நகெட்ஸ், அதுக்கப்புறம் சில பிரெட் ஐட்டம்ஸ், நிறைய கேக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அது போக நிறைய டிஃப்ரெண்ட் சாஸ் அண்ட் மயோனஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்தியன் ஸ்நாக்ஸ், முறுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து பொரி உருண்டை, அதுக்கப்புறம் தேன் மிட்டாய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டர்ஸ் இருந்துச்சு. லைவ் கவுண்டர்ஸ் அன்னைக்கு வந்து மசாலா ஊத்தாப்பம் வந்து மேக் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஊத்தாப்பம் குழந்தைங்களுக்காக சாஃப்டாக இருக்கிறது அதுவுமே கொடுத்தாங்க. டீ, காஃபி, நம்ம என்ன வெரைட்டிஸ் ஆஃப் டீ கேட்குறோமோ அதெல்லாம் மேக் பண்ணி கொடுப்பாங்க லைவாவே. அண்ட் நான்வெஜ்ல சிக்கன் சாண்ட்விச் ஒன்று வச்சிருந்தாங்க. அது போக சிக்கன் விங்ஸ் வச்சிருந்தாங்க. வெஜ்ல வந்து குக்கும்பர் சீஸ் சாண்ட்விச் வச்சிருந்தாங்க. அது போக ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சிருந்தாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ல வந்து சம்மர் கூலர்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் வாட்டர் மெலன் ஜூஸ் மாதிரி இருந்துச்சு, அதுவும் வச்சிருந்தாங்க. இதுல உங்களுக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம ஹைடி எடுக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து அவங்க அந்த சாங்ஸ் பாடுவாங்க அண்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட எண்ட்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. பப்பட் ஷோ மாதிரி குழந்தைங்களுக்காக பண்ணுவாங்க. இது எல்லாமே 4:30 to 5:30 வித்தின் 1 hour பீரியட் ஆஃப் டைம்ல இது எல்லாமே அந்த ஏரியால நடந்துட்டு இருக்கும். அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த 5:30 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பீச்சுக்கு கூட போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம 6 o'clock போல திரும்ப வந்தோம் அப்படின்னா 6 to 7 ஒரு போட்டோ செஷன் மாதிரி அங்கே நடத்துவாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் தானி ரெஸ்டாரண்ட் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் ஒரு போட்டோ செஷன் மாதிரி நடத்துவாங்க. அந்த போட்டோ செஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு போட்டோ எடுப்பாங்க. எடுத்து அது நம்ம செக் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு அழகா ஒரு ஃப்ரேம் போட்டு தருவாங்க. அதுவும் எல்லாமே காம்ப்ளிமெண்டரியில வந்துருங்க. அழகா இருக்கும் அந்த ஹைட்டி ஏரியா அண்ட் அங்க நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது பீச் பார்த்துட்டு பீச் ரசிச்சுட்டு பின்னாடி அந்த சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பார்த்துட்டு அந்த ஏரியாவே ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஹைட்டி வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பா போறோம் அப்படின்னா அந்த 4:30 to 5:30 நம்ம மிஸ் பண்ணக்கூடாது.
பார்த்தேன் நதி நதி அந்த ஹை டீ முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி பேக் சைட்ல நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த பீச் நடந்து வந்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு லான் ஏரியா இருக்கும். அந்த லான் ஏரியால சில கேம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டைம்ல யாருமே அதை யூஸ் பண்ணாதனால நாங்களுமே அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடா அங்க போய் பண்ணல. ஜஸ்ட் அந்த லான் வழியா நம்ம பீச்சை நடந்தே போயிடலாம். அப்படி இல்லை நடக்க முடியல அப்படின்னா அங்கே பக்கி சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி அங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கி வந்து நம்மளை கூட்டிட்டு போகும், பீச்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே பீச்ல நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்து நம்ம என்ட்ரன்ஸோ இல்லை நம்ம எங்க வேணும்னு கேட்குறோமோ அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் அது போக நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் தனித்தனியா ஸ்பேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த லான்குள்ளேயே. நமக்கு வேணும் அப்படின்னா அங்க வந்து நைட் வந்து கேண்டில் லைட் டின்னர் மாதிரியும் செட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேம்ஸ் வேணும்னா நம்ம விளையாடலாம். அதுவுமே வந்து காம்ப்ளிமெண்டரி தான். அதுக்கு இந்த கேம்ஸ்க்குலாம் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. பட் பீச் சைட் போனோம் அப்படின்னா பீச் சைட்ல வந்து சில கேம்ஸ் கனெக்ட் பண்றாங்க. ஹார்ஸ் ரைட் அண்ட் இந்த கார் பைக் ஓட்டுற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் பே பண்ணணும். அண்ட் அந்த பீச் பக்கத்துலேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இப்போ தனியாக கட்டிட்டு இருக்காங்க. ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே ஒரு உண்டு. அதில் வந்து நைட் டைம் வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டும் அங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்டையரா பார்த்தோம்னா இந்த இடமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்து பிரைவேட் பீச் தான். அதனால அதுவுமே ரொம்ப காமா இருக்கும். அண்ட் கேம்ஸும் கனெக்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்குமே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சீல விளையாடுறதுக்காக அந்த மண்ணில் விளையாடுறதுக்காக எல்லாம் வந்து சாண்ட் டாய்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேயுமே குழந்தைங்களுக்கான குட்டி பேஸ்கெட் பால் விளையாடுற ஏரியா அண்ட் அங்கேயுமே இந்த ஷூட் போர்ட் மாதிரி இருக்கிற ஏரியா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா விளையாண்டுட்டு திரும்ப வந்து அவங்க கிட்ட வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம போயிடணும். ஸோ இந்த என்டையர் ஏரியாவே அவங்க கண்ட்ரோல்ல பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லா நேரமும் இருந்தாங்க. இங்க மட்டும் இல்ல, ஸ்விம்மிங் பூல்லையுமே எப்பவுமே ஸ்டாஃப் இருந்துட்டே இருப்பாங்க. இதாவதுன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாட்ட வந்து இல்லை, அம்மாட்ட வா, மேலே பட்டுரும், அம்மாட்ட வா. வா தங்கம், சூப்பர் தங்கம், சூப்பர். நம்ம பீச்ல இறங்க 6:30 வரைக்கும் டைம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த இடமே வந்து நைட் ஆக ஆக ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க பீச் எல்லாம் முடிச்சுட்டு பக்கி வந்ததுக்கு அப்புறம் பக்கியில நாங்க வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ செஷன்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அந்த போட்டோ செஷனுக்காக வந்திருந்தோம். அந்த இடத்துல வந்து நதிரா வந்து கொஞ்சம் கிராங்கியா இருந்தா. அப்ப வந்து இவர் வந்து திரும்ப நதிராவோட பேர் என்னன்னு கேட்டு அவளுக்காக திரும்பவும் சாங் பாடினாரு. ஏன்னா அவ கொஞ்சம் ரொம்ப கிராங்கியா இருந்ததுனால கொஞ்சம் அழுகிற மாதிரி போனா இவளோட மூட் சேஞ்ச் பண்றதுக்காக அவர் வந்து அழகா பாட்டு பாடி கொடுத்தாங்க. நதிராக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து எஃபர்ட் எடுத்து அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. பேரண்ட்க்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சப்போர்ட்டாவும் இருந்துச்சு. அந்த ஏரியாவே வந்து நைட் டைம்ல வந்து இன்னும் நல்லா க்ளோவாச்சு.
அண்ட் இந்த சாங்ஸு, இந்த ஃபோட்டோ எடுக்கிற செஷன், அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அவங்க வச்சுப்பாங்க கேமராவில் எடுக்கிறது. நம்ம வேணும்னா அவங்க நமக்கு ஃபோன்லேயுமே எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க 3 ஃபோட்டோ எடுப்பாங்க, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதை அடுத்த நாள் ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்க. மற்றபடி அவங்க வந்து அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபோனில் வேணால் எடுக்க சொன்னால் அதையுமே நமக்கு எடுத்து தருவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் வழியாக நடந்து வந்து ரூமுக்கு வந்திருந்தோம். அப்போ என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்களுக்கு நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம் நதிராக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே இருக்குது, ஸோ அதனால காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் ரூம் டெக்கரேஷன் அண்ட் கேக் வந்து கொடுப்போம் மேடம்னு முதலே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ரூமுக்கு வரும்போது அழகா ரூம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. குட் நைட் சாக்லேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு கேக் அழகா ஆப்பிள் ஷேப்ல வந்து ஒரு ஆப்பிள் கைண்ட் ஆஃப் ஆப்பிள் மாதிரி ஒரு அழகா ஒரு கேக் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பீச் கலர்ல. எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த டெக்கரேஷனுமே அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணியிருந்தாங்க. பர்த்டேன்னு இல்லை, நீங்கள் எப்போ போனாலுமே ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு நீங்கள் போறீங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் ரூமில் கேக்லாம் கட் பண்ணிட்டு திரும்பவும் குளிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஸ்விம்மிங் பூலுக்கு. அது 8 o'clock வரைக்கும் தான் அலௌடுங்கிறதுனால அந்த இடமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நைட்ல வந்து அப்படி ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வரவே எங்களுக்கு மனசு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் அந்த ரெசார்ட்ல வந்து ஸ்விம்மிங் பூல்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த இடமும் சரி, அவங்க சர்வீஸ் பண்ற விதமும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல்ல எப்பவுமே வந்து ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. எப்படி அங்க பீச்ல இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் மானிட்டர் பண்றதுக்கு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஹெல்ப் பண்றதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே அங்க ஆள் இருந்துட்டே இருப்பாங்க, ஸ்விம்மிங் பூல்லையும் சரி பீச்லயும் சரி. அண்ட் ரூம்க்கு வந்துட்டு நாங்கள் நதிராக்கு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம். அவளோட பர்த்டேக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதனால ஒன் ஆஃப் த ட்ரெஸ் கேக் கட்டிங்க்குன்னு போட்டு விட்டுருந்து அவளை வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு சரி நைட் டைமில் வந்து திரும்ப ஒரு வாக் போகலாம், என்ன இருக்கு அந்த சுற்றி எப்படி இருக்கு அதையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ரூமில் ஃபுல்லாக கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு திரும்ப நாங்கள் ஒரு வாக்கிங் போனோம். அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் மறக்காம நதிராக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் அவளோட பர்த்டேக்காக நீங்க எல்லாரும் விஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த பர்த்டே வந்து அவளுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே போச்சு. அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவள் அந்த ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணா. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிச்ச இடமா இருந்துச்சு. போத்தாங்க அங்கே போ, சென்ட்ரல் உட்கார் போய். ஐயா உட்காரு. வா கேக் வேணுமா தங்க குட்டிக்கு? கேக் விட்டுருவியா? சென்ட்ரல் உட்கார்லையோ இல்லை பலூன் சென்டர் வச்சிரு, அது பலூன் எடுத்து கையில் வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ. ஐயோ எந்திரித்தாங்க, நடுவில் உட்காந்துக்கோ. பலூன் பிடிச்சிட்டு இப்படி நடுவில் உட்காந்துக்கோ, நடுவில் உட்காந்துக்கோ. கேக் கட் பண்ணணும்ல, பலூன் வெட்டக்கூடாது, கேக்கு தான் வெட்டணும். அப்போ கேக் எடுத்து வச்சுமா? கேக் எடுத்து வெட்டுறியா? கேக் கட் பண்ணலாமா? ஷூர் ஷூர். ஓகே, லவ் யூ, லவ் யூ பேபி. கேக் கட் பண்ணலாமா? ஒழுங்காக உட்காருங்க, சமணம் போட்டு உட்காருங்க. சிட் ஸ்ட்ரைட்டாக உட்காருத்தாங்க மயில. இந்தாங்க அப்போ இது எடுத்து விட்டா இல்லை அப்போ கத்தி. நோ நோ நோ, டோன்ட் டச். நீ அதான் மேலே. ஏய் நதிரா நடங்க, லைட் எழுதா பாப்போம். வா அம்மா கிட்ட வா, நடந்து காமி. போலாமா? சரி நட. கோ ஃபாஸ்ட். ஆஃப் பண்ணிடலாம், போகலாம். கோவப்படாதடி கண்ணுக்குட்டி. சரி வா போகலாம். கோவப்படாதடி கண்ணுக்குட்டி, கோவப்படாதீங்க நதிரா குட்டி. சரி வா. நதிராக்கு ஆக்சுவலி ரூம்ல இருக்கவே இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு அந்த வெளியில சுத்தணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தா. ரூம்குள்ளேயே இருக்க விரும்பவே இல்லை. எப்ப பார்த்தாலும் வெளியில வாமா, கூட்டிட்டு போமா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா ரூமை விட வெளியில இருக்க இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவளுக்கு அந்த லைட் எரியுது ஷூலாம் வாங்கியிருந்தோம் இந்த பர்த்டேக்காக. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு அவள் நடக்கும்போது. அப்படியே அந்த ரிசப்ஷன் ஏரியா வந்துட்டு அங்க நிறைய ஊஞ்சல் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதுல கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா அந்த ரெசார்ட்டையே சுற்றிட்டே இருந்தோம். நைட்டு டின்னர் எதுவுமே நாங்கள் செப்பரேட்டாக ஆர்டரே பண்ணல. ஏன்னா ஹைடியில் கொடுத்ததே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்ததுனால நாங்கள் நைட்டு செப்பரேட்டாக டின்னர் வேணும்னு எதுவுமே ஆர்டர் பண்ணல. நதிராக்குமே அவங்க ஹைடி நடக்கும்போதே தோசை எல்லாம் கொடுத்து அதை நீங்கள் வேணா ரூம்க்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தோசை அண்ட் தேங்காய் சட்னி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஹைட்டியில். அதை வந்து அழகாக அவங்க கவர் பண்ணி ரூம்க்கு எடுத்துகிட்டு வேணும்னா அவங்களுமே அவங்க கிட்ட சொன்னால் அவங்க ஸ்டாஃப்ஸுமே எடுத்துகிட்டு போய் நம்ம ரூமில் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்மளுமே எடுத்துகிட்டு போகலாம். எங்களோட கேஸில் நாங்களே எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சிட்டோம். அதனால நதிராக்கு மட்டும் தோசையெல்லாம் ஊட்டினோம். நாங்கள் வந்து நைட் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணல. இந்த ரூம்ல வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடா வரும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு பஃபேவா வந்துடும். அதை வந்து நம்ம அடுத்த நாள் காலையில வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். மற்றபடி லஞ்ச் டின்னர் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா வந்து கல்தான்ல வந்து ஆர்டரே பண்ணல. அண்ட் கல்தான்குள்ளேயே குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சிருந்தாங்க, கிஃப்ட் ஷாப் மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேக் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த பேஸ்ட்ரி ஷாப் மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் அது போக நிறைய குட்டி குட்டி மீட்டிங் ரூம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரணும்னா அங்கே நிறைய மீட்டிங் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நைட்டு வந்து டின்னர் செட்டப் அப்போ லைவ் மியூசிக்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஏரியாவே. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப அந்த ஹைட்டி ஏரியாவுக்கே வந்திருந்தோம். அந்த ஹைட்டி ஏரியாவில் நின்று அந்த நைட் டைம் வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. கல்தானும் இருக்கட்டும், ஈவன் அந்த இடமா இருக்கட்டும், எல்லாமே தான் எங்களுக்கு டே 1 இருந்துச்சு. டே 2 வீடியோவில் நான் உங்களுக்கு கல்தான் புக்கிங்க்கு எவ்வளோ பே பண்ணேன் அண்ட் நான் செக் அவுட் பண்ணும்போது ஏதாவது அமௌண்ட் நான் பே பண்ணேன்னா எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணேன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு டே 2 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.